கோல்ட்டில் நான் வந்து 3 கிராமுக்கு கம்மியாக ஒரு கமல் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் கால்குலேஷனும் கமல் கலெக்ஷனும் பார்ப்பேன் வாங்க. நான் எடுக்க போகும்போது கோல்டு ரேட்டு வந்து 7225 ரூபா. நான் எடுத்த கமல் வந்து எத்தனை கிராம் தெரியுமா? 2 கிராம் வந்து 875 கிராம் மில்லிகிராம். அதான் அந்த இயரிங்ஸ் எடுத்தேன். அன்றைக்கி வந்து 7225 ரூபா. இந்த அதுக்கு ஸ்டோன் வேஸ்டேஜ் வந்து 17% வேஸ்டேஜ் போட்டாங்க. அது 17%க்கு வேஸ்டேஜ் கால்குலேஷன் பண்ணால் 3525.0.8 ரூபா வேஸ்டேஜுக்கு இப்போ அமௌண்ட்டு. இதே அந்த 7225 ரூபாவுக்கு வந்து 2.870 கிராமுக்கு மில்லிகிராமுக்கு கமலுக்கு வேல்யூ போட்டால் 20,735.75 ரூபா அமௌண்ட்டு வரும். இதுக்கு வந்து ஸ்டோனுக்கு வெயிட்டுக்கு வந்து 140 ரூபா ஸ்டோனுக்கு அமௌண்ட் எனக்கு வேல்யூ போட்டாங்க. அது டிஸ்கவுண்ட் பண்ணி இது வேஸ்டேஜுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 14.79 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வேஸ்டேஜ் வந்து 3607 ரூபா 0.5 ரூபா வேஸ்டேஜ் என்ன போட்டாங்க. இதுக்கு கோல்டுக்கு இயரிங்ஸ் வந்து அன்றைக்குள்ள ரேட்டுக்கு விக்சல் ரேட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து 20,735 ரூபா 75 பைசா. இது ஸ்டோன் வெயிட்டோட அமௌண்ட்டு. ரெண்டையும் கூட்டுனா 23,942 ரூபா 80 பைசா. இதுக்கு 3% வேஸ்டேஜ் போட்டால் 24,661 ரூபா 0.8 ரூபா. இதுக்கு வந்து கோல்டு ரேட்டு அன்றைக்குள்ளே நான் எடுத்திருக்க ரேட்டு. இதுக்கு ஓல்ட் கோல்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா அந்த ஓல்ட் கோல்டு வந்து 18 கேரட்டு. அதனால் 18 பேருக்கு 75 மச்சு தான் எங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது கோல்டு கேரட்டு வந்து கோல்டு கேரிங் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 4 கிராம் 188 மில்லிகிராம் இருந்துச்சு. 4 கிராம் 188 மில்லிகிராமில் வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து எனக்கு 18 கேரட்டுனால 5,793 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே விக்சல் எடுக்கும்போது 24,261 ரூபா 0.8 அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து இந்த இதை மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 400 ரூபா மீதி கட்டணும். அதை கட்டி இந்த இயரிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு வந்து நானாக எழுதி கால்குலேஷன் போட்டிருக்கேன். வாங்க. மலபாரில் நான் கோல்டு எடுக்க போகிற அன்னைக்கு டேட் வந்து 8/1/2025. அன்றைக்கி ரேட்டு வந்து 7,225 ரூபா. ஸ்டோனு இருக்குது. அதுக்கு ஸ்டோன் வந்து 0.040 மில்லிகிராம் வந்து ஸ்டோனுக்கு வெயிட் இருந்துச்சு. நான் எடுத்த இயரிங்ஸ் அமௌண்ட் வெயிட் வந்து 2 கிராம் 870 மில்லிகிராம் இருந்துச்சு. நான் எடுத்த ஸ்டோனு கமல் வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 17% போட்டாங்க வேஸ்டேஜ். இதுக்கு வந்து கால்குலேஷன் பார்ப்போமா? 7,225 ரூபா அன்றைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கும் இதை 2.870 ரூபா நான் எடுத்த கமல் வெயிட்டும் இன்ட்டு பண்ணால் 20,735 ரூபா 75 பைசா வருது. இதுக்கு 17% வேஸ்டேஜ் போட்டால் 3,525 ரூபா பார்த்து 0.8% போட்டிருக்கோம். ஸ்டோன் வெயிட் வந்து 140 ரூபா. அப்போனா 24,400 ரூபா பர் 48 ரூபா வந்து எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. ஆனால் அதில் கேட்டனால இதுக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்ப போட்டனால அது குறைச்சி கேட்டனால 3,067 ரூபா 0.55 ரூபா வந்துச்சு. அது மொத்த கோல்டு ரேட்டுக்கும் போட்டு ஸ்டோன் வெயிட்டுக்கு அமௌண்ட்டு போட்டு அதை கூட்டினா 23,942 ரூபா 80 பைசா வந்துச்சு. இதுக்கு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து 14,079 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ நான் எடுத்திருக்க கமலுக்கு வந்து எல்லாமே ரேட்டு கூட்டு போடும்போது 23,942 ரூபா 80 பைசா வந்திருக்கா. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டால் 718 ரூபா 28 பைசா வந்திருக்கு. அப்போனா 24,661 ரூபா 0.8 ரூபா. இதுதான் நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு எடுக்கும்போது 2.870 ரூபா கிராமுக்கு 24,661 ரூபா 0.8 பைசா நாங்கள் பே பண்ணணும். இதுதான் நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. இதுக்கு வந்து நான் ஓல்டு கோல்டு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 4 கிராம் 188 மில்லிகிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அன்றைக்குள்ள ரேட்டு 18 கேரட்னால இதான் அந்த 18 கேரட்டு கொடுக்குற அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. 5,793 ரூபா. இது அதனால் 4.188 மில்லிகிராமுக்கு வந்து 5,793 ரூபா அமௌண்ட்டுக்கு இன்ட்டு பண்ணால் 24,261 ரூபா 0.8 ரூபா. இதான் அன்றைக்குள்ள பைசா. அப்போ நான் எடுத்திருக்க ரேட் வந்து 24,661 ரூபா 0.8க்கும் 24,261 ரூபா 0.8 இது மைனஸ் பண்ணால் மீதி நான் 400 ரூபா கொடுக்கணும். அந்த 400 ரூபா கொடுத்து நான் கம்மலுக்கு வந்து நான் என்ன கம்மலை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்ப்போமா?
நான் எடுத்த கம்மல் இந்த கம்மல் தான். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் 2 கிராம் 2.870 கிராம் இந்த கம்மல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் 2 கிராம் வெயிட் வந்து 2 கிராம் 870 மில்லிகிராம் இருந்துச்சு. இது வந்து கேஸ்டிங் மாடல், அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இது வேஸ்டேஜ் தான் அதிகம், 17% வேஸ்டேஜ் கொடுத்தாங்க. இதுக்கு ஸ்டோன் வந்து 5 ஸ்டோனு, 3 ஒயிட்டு, 1 க்ரீன், 1 பிங்க்கு. நல்லா அழகாக இருந்துச்சு இந்த கம்மல். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.